அந்த அடிப்படையில் இஸ்ரேலில் இருந்து சைப்ரஸுக்கு பல பேரும் தப்பிச் செல்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஆயிரக்கணக்கான டாலர்கள் இதுக்கு அவங்க செலுத்த வேண்டி இருக்கிறது. கடல் வழியாக போறதுக்கு ஹெர்சிலியா, ஹைஃபா, அஷ்கலோன் ஆகிய பகுதிகளில் இருக்கக்கூடிய துறைமுகங்களில் இருந்துதான் இந்த படகுகள் ஆட்களை ஏற்றுக்கொண்டு செல்வதாக இன்றைக்கு செய்திகளை வெளியிட்டிருக்கக்கூடிய ஹரேட்ஸ் பத்திரிகை என்ன சொல்றாங்கன்னா, பெட்டாடிக்வா பகுதிகளில் இருந்து 1300 குடும்பங்கள் வெளியேறி இருக்கிறார்கள். அதே போன்று டெல் அவீவ்ல இருந்து 300 குடும்பங்கள் வெளியேறி இருக்கிறார்கள். ஹைஃபாவில் இருந்து 60 குடும்பங்கள் இதுவரைக்கும் வெளியேறி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இப்ப காசாவில் தான் நம்ம இந்த செய்தி எல்லாம் ஒரு 4 மாசம் 5 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்த செய்தி காசாவை பற்றி சொல்லும். நார்த் காசாவில் இருந்து இத்தனை குடும்பம் வெளியே வந்துட்டாங்க, சவுத் காசாவில் இருந்து இத்தனை குடும்பம் வெளியாயிட்டாங்க, பைத்துலாகியாவில் இருந்து இத்தனை குடும்பம் வெளியாயிட்டாங்க, கான் யூனிஸ்ல இருந்து இத்தனை குடும்பம் அகதி ஆயிட்டாங்கன்னு நம்ம சொல்லி கொண்டு இருந்தோம். ஆனால் அதுவே மாறி சுபஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்ற மாதிரி அந்த காலத்தை மனிதர்களுக்கு மத்தியில் சுழல விடுவோம்ன்றான்ல. இப்போ எப்படி சுழலுது பார்த்தீங்களா, எவ்வளவு வேகமாக சுழல்கிறது என்பதை கண்ணுக்கு முன்னாடி பார்த்து கொண்டிருக்கிறோம். நவாத்திம் என்கிற இஸ்ரேலுடைய விமானப்படை தளத்தின் மீது தாக்குதல் நடத்தப்படுகிற காட்சிகளிலுடைய ஒன்றை இன்றைக்கு பிரஸ் டிவி வெளியிட்டிருக்கிறாங்க. அதனுடைய அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தின் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு அந்த தாக்குதல்கள் தற்போது ஒன்றன் பின் ஒன்றாக அருகில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளுக்கு வியாபித்து இறுதியாக தற்போதைய நிலையில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான சண்டையாக முடிவுற்று இருக்கிறது. இந்த சண்டை தொடர்ந்து 5வது நாளாக நடைபெற்று வருகிறது. இஸ்ரேல் ஈரான் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்துகிறது. அதே நேரத்தில் இஸ்ரேல் மீதும் ஈரானும் படுபயங்கரமான தாக்குதல்களை நடத்துகிறது. 2 நாடுகளுமே ஒன்றோடொன்று போட்டி போட்டு தாக்குதல்களை நடத்தக்கூடிய காட்சிகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக மேற்கு நாடுகள் திரண்டு நிற்கின்றன. குறிப்பாக அமெரிக்காவினுடைய ஆதரவு அவர்களுக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் G7 நாடுகளும் நேற்றைய தினம் கூடிய நேரத்தில் இஸ்ரேல் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான அனைத்து உரிமைகளும் இருக்கிறது என்று அறிவித்திருக்கிறார்கள். இங்கே என்ன நமக்கு வரக்கூடிய டவுட்னு கேட்டால், இஸ்ரேல் ஏன் பாதுகாப்பு தேடுதுங்கிறது தான் டவுட்டு. 130க்கு மேற்பட்ட அணு ஆயுதங்களை தன்னகத்தே கொண்டிருக்கிறது இஸ்ரேல் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கும் போது, ஒரே ஒரு அணு ஆயுதத்தை கூட இதுவரைக்கும் தயாரிக்கவில்லை என்று ஈரானுக்கு அமெரிக்காவே சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஒரு அணு ஆயுதத்தை கூட தயாரிக்காத ஈரானால் 130 அணு ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு எப்படி ஆபத்து வருகிறது என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய ஒரு மல்டி மில்லியன் கேள்வியாக இருக்கிற அதே நேரம், 130 ஏவுகணைகள் உங்களிடத்தில் இருந்தாலும் உங்க மேல அடிக்கிறத நிறுத்துறது கிடையாது என்று சொல்லி சரமாரி தாக்குதல்களை மீண்டும் மீண்டும் இஸ்ரேலை நோக்கி நடத்தி கொண்டிருக்கிறது ஈரான். நேற்று இரவு, இன்றைக்கு காலையில், தற்போது என்கிற 3 கட்ட தாக்குதல்களை ஈரான் இஸ்ரேல் மீது தொடர்ந்து நடத்துகிற நேரத்தில், நேற்று நமக்கு தெரியும் ஈரானுடைய தொலைக்காட்சி நிலையத்தின் மீது, அரச தொலைக்காட்சி நிலையத்தின் மீது இஸ்ரேல் உடனடி தாக்குதல் ஒன்றை நடத்தியிருந்தது. அந்த தாக்குதலில் ஒரு தளம் முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 3000க்கு மேற்பட்டவர்கள் அந்த தொலைக்காட்சியில் சேவையாற்றுவதாகவும், எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இதுவரைக்கும் வெளியாகவில்லை என்பதையும் மெஹர் நியூஸ் ஏஜென்சி ஈரானுடைய செய்தி தலைமையை சொல்லி இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். அல்லாஹ்தான் காப்பாற்ற வேண்டும். உயிரிழப்புகள் எந்த பக்கமும் அநியாயமாக அப்பாவிகள் கொல்லப்படக்கூடாது. அந்த அடிப்படையில் வரம்பு மீறிய தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி இருக்கிறது என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரம் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளில், தெஹ்ரானுடைய மைய பகுதிகளில் இருக்கக்கூடிய மீட்பு படையினுடைய தலைமையகத்தின் மீது இஸ்ரேல் இன்றைக்கு தாக்குதல் நடத்தி இருப்பதாக அறிவித்திருக்கிறது. நாட்டுக்குள்ள நடக்கக்கூடிய தாக்குதல்களில் மீட்பு பணியை அவர்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல் ஹாத்தமல் அன்பியா என்கிற படைப்பிரிவினுடைய துணை பிரிவாக இந்த மீட்பு படை செயல்பட்டு வரும். இந்த மீட்பு படையினுடைய தளபதியாக செயல்பட்டு வரக்கூடிய அலி ஷத்மானி அவர்கள் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதனை இதுவரைக்கும் ஈரான் உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் இஸ்ரேலுடைய அறிக்கைகளில் அலி ஷத்மானி கொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. மீட்பு பணியை மேற்கொள்வதற்காக இருக்கக்கூடிய படைப்பிரிவினுடைய தலைவரை தான் கொண்டதாக பெருமை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இங்கே நம்ம புரிய முடிகிறது. ஈரான் அதனை ஒப்புக்கொண்டால் அந்த செய்தியையும் நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். அதே நேரத்தில் இன்றைக்கு அனைவரும் தெஹ்ரானை விட்டு வெளியேற வேண்டும் என்று நேற்று இரவு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். நமக்கு தெரியும், நேற்றைய தினம் முன்னதாக
ஈரான் இஸ்ரேலுக்கு டெல் அவீவ் உள்ளிட்ட இஸ்ரேலிய நகரங்களில் இருக்கக்கூடியவர்கள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறுங்கள், உங்களுடைய உயிருக்கு ஏற்படுகிற ஆபத்துகளுக்கு நாங்கள் பொறுப்பெடுக்க முடியாது என்று சொல்லி அறிவித்திருந்தார்கள். அந்த அறிவிப்புக்கு பதில் அறிவிப்பாக தற்போது ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் களமிறங்கி என்ன பண்றாருன்னா, நீங்க அத்தனை பேரும் தெஹரானை விட்டு வெளியே போங்க, சண்டை போடுறது நாங்க இல்ல இஸ்ரேல் தான் என்று சொன்னா எதுக்கு இவர் வந்து அறிவிக்கிறாருங்கிற கேள்வி வருதா இல்லையா? ஏன்னு கேட்டா அவங்க வெளியே போங்க அறிவிச்சாங்களா, அதனால இவரும் அறிவிக்கிறாராம் என்கிற விதமாக போட்டி போட்டு அவர் இன்றைக்கு ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கக்கூடிய நேரத்தில் அணு ஆயுதத்தை ஈரான் தயாரிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் அவர் வலியுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய செய்திகளும் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய கிட்டத்தட்ட 9 செனட்டர்கள் இன்றைக்கு ஒரு மசோதாவை அறிமுகப்படுத்த இருக்கிறார்கள் அவர்களுடைய காங்கிரஸ்ல, பாராளுமன்றத்தில். அந்த மசோதா சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, ஈரானோடு நடக்கக்கூடிய இஸ்ரேலுக்கான இந்த யுத்தத்தில் எக்காரணம் கொண்டும் அமெரிக்கா பங்கெடுக்க கூடாது என்பதுதான் அந்த மசோதாவினுடைய சாராம்சமாக இருக்கிறது. அமெரிக்கா இஸ்ரேல் யுத்தத்தில் பங்கெடுத்து ஈரானோடு சண்டையிடக்கூடாது என்று இன்றைக்கு 9 செனட்டர்கள் இந்த மசோதாவை தாக்கல் செய்ய இருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் நாங்கள் ஈரானை தாக்க மாட்டோம், தற்காப்பு நிலைகளை தான் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்று அமெரிக்கா இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். எங்களுடைய நிலைகள் மத்திய கிழக்கில் இருக்குது, அதன் மீது ஈரான் தாக்கிவிடக் கூடாது என்பதற்காக எங்களுடைய கப்பல்களை நாங்கள் அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம், தற்காப்பு நிலை எடுக்கிறோம்ங்கிறாங்க. இந்த தற்காப்பு நிலை சொல்றது எல்லாமே பொய்யானது தான். அவங்கள தற்காக்க வரல, ஈரானோடு அவங்க சண்டைக்கு போகலன்னா கூட இஸ்ரேல் மேலே ஈரான் நடத்தக்கூடிய தாக்குதல்களை தடுப்பதற்கான முயற்சியாகத்தான் அதை செய்கிறார்கள் என்பது உலகத்திற்கே தெரியும் என்பதும் நமக்கு மிக தெளிவாக தெரிந்த ஒரு விவகாரமாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு முன்னதாக இஸ்ரேல் மீண்டும் ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னா, நேற்று இரவும் இன்றைக்கு காலையிலேயும் தொடர்ந்து இஸ்ரேலுடைய டெல் அவீவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹெர்சிலியா நகரத்தை மொத்தமாக அழித்துக் கொண்டிருக்கிறது ஈரான் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டே இருக்கும் போது, நேற்று இரவு தாக்குதல் நடக்க ஆரம்பித்த கணத்தோடு இஸ்ரேல் ஒரு அறிவித்தலை விடுத்திருந்தார்கள். ஹெர்சிலியா பகுதிகளில் ஈரான் நடத்தக்கூடிய தாக்குதல்கள் பற்றிய புகைப்படங்களையோ வீடியோக்களையோ யாரும் பகிரக்கூடாது, எந்த ஊடகங்களும் வெளியிடக்கூடாது, அப்படி பகிர்ந்தால் வெளியிட்டால் அவர்கள் மீது தேச துரோக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மீண்டும் அறிவித்திருக்கிறார்கள். வெக்கங்கட்ட ஒரு அறிவிப்பா இல்லையா? நாங்களாம் ஜனநாயகவாதிகள், ஜனநாயக ரீதியாக தான் இருக்கிறோம்னு சொன்னா ஈரான் மேல ஜனநாயகம் இல்லைங்கிறாங்க. அந்த ஈரான் என்ன பண்ணுதுன்னு சொன்னா பகிரங்கமாக என்ன நடக்குதுங்கிறத அவங்களே வெளியிட்டுக்கிட்டு வர்றாங்க. இவங்க என்னன்னா யாரும் வெளியே சொல்லிடாத, ஏன்னா நம்ம அடி வாங்கினது வெளியே தெரியணும், இனி தெரியாம இருந்து என்னடா பண்ண புரியுங்கிற கேள்வி இருக்குதா இல்லையா? அந்த அளவுக்கு தொடர்ந்து அடிக்கு மேல அடி, அடிக்கு மேல அடி, இடி மாதிரி விழுந்து கொண்டு இருக்கும் போது எங்களை பத்தின செய்தி வெளியில போயிடக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் அதையும் மீறி இன்றைக்கும் பல புகைப்படங்களும் செய்திகளும் வெளியாகி இருப்பதை நம்ம இன்னைக்கு நம்முடைய டெலிகிராம் சேனலில் வெளியிட்டிருக்கிறோம். பார்க்காத சகோதரர்கள் அங்கே பார்த்து கொள்ள முடியும். இங்கே நீங்கள் பார்க்க முடியும். ஈரானுடைய ஏவுகணைகள் இஸ்ரேலை நோக்கி ஏவப்படுகிற காட்சிகள் தான் இதில் நீங்கள் பார்க்குறீங்க. பெரும்பாலும் இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள் நைட் டைமில் தான் அவங்க ஏவுறாங்க. அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது, அது தனி வீடியோவாக நம்ம வெளியிட இருக்கிறோம். அப்பொழுது நீங்கள் அது தொடர்பான செய்திகளை பார்த்து கொள்ள முடியும். ஹெர்சிலியாவில் ஈரானிய தாக்குதல்கள் வெளியிடக்கூடாது என்கிற தடை உத்தரவு முழுமையாக பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தியை இஸ்ரேலுடைய ஹாரெட்ஸ், அதே போன்று இஸ்ரேலி டைம்ஸ், அதே நேரத்தில் வைநெட் ஆகிய பல ஊடகங்கள் ஈர்க்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் ஈரானுடைய ராணுவம் இன்னும் ஒரு அறிவித்தலையும் விடுத்திருக்கிறார்கள். என்ன அறிவித்தல் விடுத்திருக்கிறாங்கன்னு கேட்டால், ஜியோனிஸ்டுகள் அமைதியாக வாழ்வதற்கு நாங்கள் விடமாட்டோம் என்பதுதான் அந்த அறிவிப்பு. அந்த அறிவிப்பில் ஒரு நுணுக்கம் இருக்குது. என்னன்னா, யூதர்கள் அமைதியாக இருப்பதற்கு நாங்கள் விடமாட்டோம் என்று அவங்க சொல்லலை, ஜியோனிஸ்டுகள் அமைதியாக இருக்க விடமாட்டோம் என்று தான் சொல்லி இருக்கிறார்கள். அத்தனை யூதர்களும் ஜியோனிஸ்டுகள் அல்ல, ஆனால் ஜியோனிஸ்டுகள் அத்தனை பேரும் யூதர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள் தற்காலிகமாக. ஏன்னா அந்த ஜியோனிசம்டா என்னங்கிற அந்த வரைவிலக்கணத்துக்குள்ள எல்லாம் நாம் போகல. ஜியோனிஸ்டுகளை நிம்மதியாக இருக்க விட மாட்டோம் என்று IRGC இன்றைக்கு தகவல் வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல், தற்போது இஸ்ரேல் மீது ஈரான் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களோடு 10வது அலை 10th வேவை ஆரம்பித்திருப்பதாகவும் IRGC அறிவித்திருக்கிறது. இன்றைக்கு 5வது நாளாக 10வது அலை தாக்குதல்களை இஸ்ரேல் மீது ஈரான் ஆரம்பித்திருக்கிறது. கடந்த 72 மணி நேரங்களுக்குள்ளாக 545 ட்ரோன்களை இஸ்ரேல் மீது ஏவி இருக்கிறது ஈரான் என்கிற செய்திகள் வெளியாகி.
இந்த ட்ரோன்கள் எல்லாம் தாக்குதல் ட்ரோன்கள் தான். இது ஏமாத்துகிற ட்ரோன்கள் கிடையாது. தாக்குதல் ட்ரோன்கள் 545 ட்ரோன்களை ஏவி இருக்கிறது ஈரான் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்னைக்கு ஈரான் சொல் பேச்சு கேட்டு இஸ்ரேல் மக்கள் நிறைய பேர் ஒரு காரியத்தில் ஈடுபடுகிறார்கள் என்கிற செய்தியை இஸ்ரேலி ஹயோம் உள்ளிட்ட ஹரேட்ஸ் உள்ளிட்ட வாலா நியூஸ் ஏஜென்சி உள்ளிட்ட இஸ்ரேலுடைய பல நிறுவனங்கள் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த செய்தி அல் ஜசீராவினுடைய அரபு பக்கமும் இன்றைக்கு எடுத்து வெளியிட்டிருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். அது என்னன்னு சொன்னா, இஸ்ரேலுடைய பொதுமக்கள் பல பேரும் இஸ்ரேலை விட்டு வெளிநாட்டுக்கு கடல் வழியாக தப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அந்த செய்தி. குறிப்பாக இஸ்ரேலுடைய செய்தித்தாள் ஹரேட்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் படகு மூலமாக சைப்ரஸுக்கு உடனடியாக தப்பிச்சு இஸ்ரேலிருந்து உடனே தப்பி போறதுக்கு இருக்கிற ஒரு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிற ஒரு நாடு எதுன்னு சொன்னா சைப்ரஸ் தான். அவங்க இஸ்ரேலோட நெருக்கமானவங்க, அங்கிருந்து அங்கதான் தப்பி போக முடியும். அந்த அடிப்படையில் இஸ்ரேலில் இருந்து சைப்ரஸுக்கு பல பேரும் தப்பி செல்கிறார்கள். அது மட்டுமல்லாம ஆயிரக்கணக்கான டாலர்கள் இதுக்கு அவங்க செலுத்த வேண்டி இருக்கிறது கடல் வழியாக போறதுக்கு. ஹெர்சிலியா, ஹைஃபா, அஷ்கலோன் ஆகிய பகுதிகளில் இருக்கக்கூடிய துறைமுகங்களில் இருந்துதான் இந்த படகுகள் ஆட்களை ஏற்றுக்கொண்டு செல்வதாக இன்றைக்கு செய்திகளை வெளியிட்டிருக்கக்கூடிய ஹரேட்ஸ் பத்திரிகை என்ன சொல்றாங்கன்னா, ஒரு படகுல 10 பேருக்கு மேலே ஏற்றிக்கிட்டு போக முடியாது, அந்த அளவுக்கு சிறிய படகு அது. எனவே 10 பேராக ஏற்றிக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, இந்த நான் சொன்ன ஹெர்சிலியா, ஹைஃபா, அதே போன்ற அஷ்கலான் ஆகிய துறைமுகங்களில் இருந்து கிளம்பி சைப்ரஸுக்கு தற்போது இஸ்ரேலியர்கள் தப்பி ஓடுகிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல், தப்பி ஓடுகிறவர்கள் எத்தனை பேர் இதுவரைக்கும் ஓடி இருக்கிறார்கள், இன்னும் எத்தனை பேர் ஓடுவதற்கு இருக்கிறார்கள் என்கிற தரவுகள் முழுவதுமாக எங்களிடத்தில் இல்லை என்று சொல்லி இஸ்ரேலுடைய மக்கள் தொகை கணிப்பீட்டு ஆணையம் செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. எனவே தப்பி ஓடுவது யார் என்பது நமக்கு தெரியும். டொனால்ட் ட்ரம்ப் தெஹரான்ல இருந்து எல்லாரையும் ஓடுங்கன்னாரு. ஆனால் இஸ்ரேலியர்கள் இஸ்ரேலை விட்டே சைப்ரஸுக்கு தப்பி ஓடுகிற ஒரு நிலை உருவாகி இருப்பது மட்டுமல்லாமல், இன்றைக்கு பெட்டா டிக்வா, டெல் அவீவ், அதே போன்ற ஹைஃபா என்கிற பகுதிகளில் இருந்தெல்லாம் பெருவளவான மக்கள் முதல்ல அந்த பகுதிகளை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். ஹைஃபாவில் இருந்து மக்கள் வெளியேறாங்க, பெட்டா டிக்வாவில் இருந்து வெளியேறாங்க, அதே மாதிரி டெல் அவீவில் இருந்து, கிரேட்டர் டெல் அவீவ் எல்லா பகுதிகளில் இருந்தும் அந்த நகரங்களை விட்டே காலி பண்ணிக்கிட்டு மக்கள் ஓடுகிற காட்சிகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இதை பார்க்கிற நேரத்தில் எல்லாம் ஒன்று மட்டும்தான் நினைவுக்கு வருகிறது, அன்றைக்கு நீங்கள் காசாவுக்கு செய்தது இன்றைக்கு உங்களுக்கு நடக்கிறது. இதே மாதிரி தானே காசா மக்களை ஓட விட்டிய, இதே மாதிரி தானே காசா மக்களை தவிக்க விட்டிய, இதே மாதிரி தானே காசா மக்களை பயங்காட்டினிய. ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன? அந்த மக்கள் இவ்வளவு பிரச்சனைகளிலும் தாக்குப்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு தாக்குதல்களால் இவங்களுக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் தப்பி வெளிநாட்டுக்கு தப்பி ஓடுறாங்க, உள்நாட்டுக்குள்ளே அகதிகளாக தப்பி ஓடுறாங்க, பங்கருக்குள்ளே இருக்க முடியும், பங்கருக்குள்ளே வந்து அடிக்கிறான்ற பயம் தொற்றிக் கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். எனவே எந்த ஒரு அப்பாவிகள் மீதும் நாம் அநியாயம் செய்தோம் என்றால் அது நமக்கு திருப்பி கிடைக்குதுங்கிறத கண்ணுக்கு முன்னாடி பார்க்க முடிகிற ஒரு காட்சியாக மாறி இருப்பது மட்டுமல்லாமல், பெட்டா டிக்வா பகுதிகளில் இருந்து 1300 குடும்பங்கள் வெளியேறி இருக்கிறார்கள். அதே போன்று டெல் அவீவில் இருந்து 300 குடும்பங்கள் வெளியேறி இருக்கிறார்கள். ஹைஃபாவில் இருந்து 60 குடும்பங்கள் இதுவரைக்கும் வெளியேறி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இப்ப காசாவில் தான் நம்ம இந்த செய்தி எல்லாம் ஒரு 4 மாசம் 5 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்த செய்தி காசாவை பற்றி சொல்லுவோம். நார்த்து காசாவில் இருந்து இத்தனை குடும்பம் வெளியே வந்துட்டாங்க, சவுத்து காசாவில் இருந்து இத்தனை குடும்பம் வெளியாயிட்டாங்க, பைத்துலாகியாவில் இருந்து இத்தனை குடும்பம் வெளியாயிட்டாங்க, கான் யூனிஸ்ல இருந்து இத்தனை குடும்பம் அகதி ஆயிட்டாங்கன்னு நம்ம சொல்லி கொண்டிருந்தோம். ஆனால் அதுவே மாறி சுபஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்ற மாதிரி அந்த காலத்தை மனிதர்களுக்கு மத்தியில் சுழல விடுவோம்ன்றான்ல. இப்போ எப்படி சுழலுது பார்த்தீங்களா, எவ்வளவு வேகமாக சுழல்கிறது என்பதை கண்ணுக்கு முன்னாடி பார்த்து கொண்டிருக்கிறோம். அழிவுகள் வருகிறது, ஈரானுக்கு கடுமையான தாக்கம் ஏற்படுகிறது. அதை இங்கே யாருமே மறைக்கலை. அவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் அதை விட கடுமையாக இஸ்ரேலியர்கள் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு 2 உளவியல் காரணமும் இருக்கிறது. ஈரானியர்களை பொறுத்தவரை எது வந்தால் நாங்கள் தாங்குவோம் அப்படி வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்க, இவங்களை பொறுத்தவரை எங்களை மீறி யாரா அந்த உலகத்தில் எடுக்கிட்டு இருந்தவங்க, அதனால தான் இந்த பாடுபடுறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே நேரம் இஸ்ரேல் நேற்று ஈரான் மீது நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களை ஈரானுடைய செய்தி நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கின்றன. குறிப்பாக கிழக்கு தெஹரான் பகுதியில் இருக்கக்கூடிய ஃபைரூசி என்கிற பகுதிகளில் பல இடங்களில் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இந்த பகுதிகளில் பல வெடிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரம் வான் பாதுகாப்பு அமைப்புகள் அவர்கள் செயல்படுத்தப்பட்ட காரணத்தினால நிறைய அவர்களுடைய தாக்குதல்களை தடுத்தும் இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே
அதே போன்று நாட்டினுடைய வடமேற்கு பகுதிகள் தென்மேற்கினுடைய பகுதிகளில் வான் பாதுகாப்பு செயல்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாக இருக்கு. அவங்களுடைய அயன் டோம் மாதிரி அவங்க வைத்திருக்கக்கூடிய அந்த வான் பாதுகாப்புகள் அவற்றை தடுத்து கொண்டிருக்கின்றன என்கிற செய்திகளும், வடமேற்கில் இருக்கக்கூடிய காஸ்வின் பகுதிகளிலையும் அஹ்வாஸ் என்கிற பகுதிகளிலையும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கக்கூடியதை நம்ம அவதானிக்க முடிகிறது. அதே நேரம் ஈரானுடைய நடான்ஸ் அதே போன்று அஹ்வாஸ் ஆகிய பகுதிகளில் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலி ஹயோம் தகவல்களை வெளியிட்டிருக்கிறது. ஆனால் நடான்ஸ் மேலே எந்த அட்டாக்கும் நடத்தப்படலை, அஹ்வாஸ் மேலேயும் எந்த அட்டாக்கும் நடத்தப்படலை, அதையெல்லாம் நாங்கள் தடுத்துட்டோம் என்கிற செய்திகளை சற்று நேரத்துக்கு முன்பதாக ஈரான் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த நடான்ஸ் மேலே தாக்குதல் நடத்தினால் பாதிப்பு ஏற்படுமா ஏற்படாதா என்பதையும் இன்னைக்கு நம்ம ஒரு தனி வீடியோவாக வெளியிட இருக்கிறோம். அதில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா நடான்ஸ் அணு நிலையம் என்பது எவ்வளவு பாதுகாப்பானது என்பது தொடர்பான ஒரு முழுமையான ஆய்வு வெளியாகி இருக்கிறது. அது அப்படியே உங்களுக்கு நம்ம மொழிபெயர்த்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். அப்பொழுது நீங்கள் அதை புரிந்து கொள்ள முடியும் என்பதையும் இந்த இடத்துல சொல்லிக் கொள்கிறார். அதே நேரத்தில் இஸ்ரேலிய தாக்குதல்களை தொடர்ந்து நேற்று முதல் இதுவரைக்கும் 21 பேர் ஈரானுக்குள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலுக்குள் 6 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் ஈரான் இஸ்ரேல் மேல நடத்தி இருக்கக்கூடிய மேலதிகமான தாக்குதலை பொறுத்தவரையில் நவாத்திம் என்கிற இஸ்ரேலுடைய விமான தளம் முழுவதுமாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அது தொடர்பான புகைப்படங்கள் ஒரு சிலது வெளியாகி இருக்கிற அதே நேரம் வீடியோக்கள் இதுவரைக்கும் பெரும்பாலும் வெளியாகவில்லை. அப்படி வெளியாகிற போது அதையும் நம்முடைய டெலிகிராம் சேனலை வெளியிடுவதற்கு தயாராக இருக்கிறோம். நவாத்திம் என்கிற இஸ்ரேலுடைய விமானப்படை தளத்தின் மீது தாக்குதல் நடத்தப்படுகிற காட்சிகளுடைய ஒன்றை இன்றைக்கு பிரஸ் டிவி வெளியிட்டிருக்கிறாங்க. அதனுடைய காட்சிகளை தான் நீங்க பார்க்குறீங்க. நவாத்திம் மேல மலை போன்று அவர்கள் பொழிந்து தாக்குதல் நடத்துகிற காட்சி அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் ஈரானுடைய தரைப்படை தளபதி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஜியோனிச நாட்டினுடைய மூலோபாய தளங்கள் மீதான தாக்குதல்கள் எதிர்வருகிற மணி நேரங்களில் பயங்கரமாக இருக்க போகிறது. புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்த தயாராகி கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளை தரைப்படை தளபதி சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் டெல் அவீவ் பகுதிகளில் பாரிய வெடிப்பு சத்தங்கள் சற்று நேரத்துக்கு முன்பதாகவும் கேட்டுக்கொண்டிருப்பதான அறிக்கைகளை இஸ்ரேலுடைய ஜெருசலம் போஸ்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம காண முடியும். ஜெருசலம் போஸ்ட் மட்டும் இல்லாமல் அவர்களுடைய ஹோம் ஃப்ரண்ட் அமைப்பு என்ன பண்றாங்கன்னா நிறைய அலர்ட் போட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த அலர்ட்ல எவ்வளவு தாக்குதல்கள் வருகிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய செய்தி பிரிவாக இருக்கக்கூடிய எடியோத் அஹ்ரோனோத்தும் டெல் அவீவ் பகுதிகளில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. சமீபத்திய ஈரானுடைய வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து 8 தாக்குதல்கள் அகோரமாக நடத்தப்பட்டிருப்பதாக இஸ்ரேலுடைய சேனல் 20 செய்தி வெளியிட்டிருக்கிறது. சேனல் 20 வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் இன்றைக்கு காலையிலிருந்து நடத்தப்பட்ட தாக்குதல்கள் 8 தாக்குதல்கள் பயங்கரமான தாக்குதல்கள். அதிலே எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் காயமடைந்திருக்கிறார்கள், என்ன விதமான அழிவுகள் வந்திருக்கிறது என்கிற தகவல்களை சேனல் 20 சொல்லல. ஆனால் பயங்கரமான தாக்குதல்கள் என்கிற செய்திகளை சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய போலீஸ் பிரிவு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, டெல் அவீவ்ல விழுந்த ராக்கெட்டுகளால் பொருள் சேதம் அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒரு புகைப்படத்தை நீங்க பார்க்க முடியும். டெல் அவீவ் பகுதிகளில் இன்றைக்கு ஈரான் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களுடைய புகைப்படம் தான் இது வெளியாகி இருக்கிறது. இந்த கட்டிடத்துக்கு பின்னாடியும் அதே போன்று இங்கே நடத்தப்படக்கூடிய தாக்குதல்களுடைய காட்சிகளும் வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இது டெல் அவீவ்ல நடத்தியிருக்கக்கூடிய ஒரு தாக்குதலுடைய காட்சி. அது மட்டுமல்லாமல் டெல் அவீவுடைய வடக்கு பகுதிகளில் ஹெர்சிலியாவில் இருக்கக்கூடிய பல கட்டிடங்கள் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கின்றன என்கிற செய்திகளை இஸ்ரேலி ஹயோம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. கிரேட்டர் டெல் அவீவ் பகுதிகளிலையும் அதே போன்று ரமல்லாவினுடைய மேற்கு பகுதிகளிலையும் இஸ்ரேலியர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் படுபயங்கரமான தாக்குதல்களை ஈரான் நடத்தி கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் வாய்ஸ்மேன் ஆய்வகம் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேலே வெளிப்படையாக அறிவித்திருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். பார்க்கலாம் நீங்க. இதுதான் இஸ்ரேலுடைய வாய்ஸ்மேன் ஆய்வு கட்டடமாக இருக்கிறது. அந்த ஆய்வு கட்டடம் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் நிறைய சகோதரர்கள் ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓமான் கடற்பரப்பில் கப்பல்கள் எரிந்து கொண்டிருக்கிறது என்கிற கேள்வி. ஓமான் கடற்பரப்பு ஹொர்முஸ் நீர்நிலைக்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளில் 3 கப்பல்கள் எரிந்து வருவதாக சற்று நேரத்துக்கு முன்பதாக ஈரானிய ஊடகங்களும் செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. நான் பின்னாடி காட்டக்கூடிய இந்த புகைப்படம் என்பது பிரஸ் டிவி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி. இந்த இடத்தை நீங்க பார்க்கலாம். கப்பல்கள் எரியக்கூடிய காட்சி. இது மேப்ல அவங்க எடுத்து காட்டுறாங்க எந்த இடத்துல எரியுதுன்னு சொல்லி. ஹொர்முஸ் நீர்நிலை என்பது ஈரானுக்கு ரொம்ப நெருக்கமானது. ஈரான் அதை மூடிட்டாங்கன்னாலே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அரபு நாடுகள் பிசினஸே பண்ண முடியாமல் போயிடும். உலகத்தினுடைய தேவையில் 1/3 மடங்கு எண்ணெய் வள தேவைகள், பெட்ரோலிய தேவைகள் ஹொர்முஸ் நீர்நிலை வழியாகத்தான் மேற்கொள்ளப்படுகிறது. எனவே அந்த ஹொர்முஸ் நீர்நிலைக்கு பக்கத்தில் தான் 3
கப்பல்கள் தீப்பிடித்து எரிவதாக சொல்லப்படுது. ஆனால் இதுக்கான காரணம் வெளியாகவில்லை. எதனால் தீப்பிடிக்கிறது, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகியிருக்குதா அல்லது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்குதாங்கிற தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. அது வெளியாகிற வரைக்கும், ஆதாரபூர்வமாக வெளியாகிற வரைக்கும் பொறுத்திருந்து தான் நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா நிறைய செய்திகளை அடிச்சு விட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே அடிச்சுட்டான், இங்கே அடிச்சுட்டான், அது நடந்துட்டு இது நடந்துட்டு. ஒன்றை மட்டும் மனசில் வச்சுக்கிறங்க, ஈரான் பட்டு பயங்கரமான ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாடு என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் இஸ்ரேல் என்பது அமெரிக்காவினுடைய நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நாடு. இஸ்ரேல் யுத்தம் பண்ணுதுன்னா அமெரிக்காவே பண்ணுதுன்னு அர்த்தம். எனவே அணு ஆயுதங்கள் அவர்களிடத்தில் இருக்கிறது. இஸ்ரேலிடத்தில் அமெரிக்கா தயாரிக்கிற எல்லா ஆயுதங்களையும் இஸ்ரேலுக்கு கொடுக்கிறார்கள். அவர்களிடத்திலும் படுபயங்கரமான ஆயுதங்கள் இருக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலுடைய தாக்குதல்களையும் புரிந்து கொண்டு ஈரான் நடத்துகிற தாக்குதல்களை ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம புரிந்து கொள்ளணும் என்கிற அடிப்படையில் இந்த தகவல்களை நம்ம தந்துகிட்டு இருக்கிறோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும், மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் அல்லாஹ்விடத்திலே குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக குரல் போமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.